வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்க நல்லா இருப்பீங்க. இப்ப இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாக முடியும். நம்ம சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவராக. நல்ல கவனிச்சு பாருங்க. அநேகர் சில தேவைகள் நினைச்சு ரொம்ப சோர்ந்து போயிருக்குது. எனக்கு இவ்வளவு பணம் தேவை, இவ்வளவு பொருள் தேவை, இந்த விஷயத்துல இந்த தேவை நினைச்சு அநேகர் சோர்ந்து போய் கொண்டிருப்பது இன்னைக்கும் அதை பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்போ பார்த்தாலும் தேவைன்னு சொல்லி சில பேர் முடங்கியே போயிட்டாங்க. ஏகப்பட்ட தேவை இருக்குது, என்னால என்ன பண்றதுன்னு தெரியல சொல்லி. நல்லா கொஞ்சம் பாருங்கள். தேவை அதிகமா சிந்திக்காதீங்க. தேவை சிந்திச்சு ஏன் நம்ம டயர்ட் ஆகிறோம் என்றால் அதுக்கு பதிலாக ஒன்றை சிந்திப்பதற்கு நாம் மறந்து விட்டோம். எது என்றால் நன்றியை சிந்திப்பதை மறந்து விட்டோம். ஆம், இதுவரைக்கும் உதவி செய்திருக்கிறாரு 2 பேர். ஒன்று கடவுள், 2வது மனிதர். இந்த 2 பேர் மூலமாக கடவுள் இதுவரைக்கும் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அற்புதமான தேவன் தமது கிருபையை அனுப்பி நமக்கு எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அதே நேரத்தில் அநேக மனிதர்கள் நமக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. பாருங்க, அவங்க செஞ்ச உதவியெல்லாம் எவ்வளவு பெருசு தெரியுங்களா? அந்தந்த நேரங்கள் அந்தந்த மனிதர்கள் நமக்கு உதவி செய்யாம போயிருந்தான் இன்னைக்கு எவ்வளவு நம்ம டிராவல் பண்ண முடியாது. என்னைக்கும் பாருங்க, ஒருத்தர் செய்யற உதவி அடுத்த இடத்துக்கு நகர்ந்து போக முடியாகத்தான். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு தூரம் நம்ம நகர்ந்து வந்திருக்கிறோம் என்றால் எத்தனை பேர்கள் நமக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. அதில் வாழ்க்கையில தேவை நினைச்சு குழம்பாதீங்க, தேவை நினைச்சு சோர்ந்து போகாதீங்க. இதுவரைக்கும் உதவி செய்த கடவுளுக்கும் மனுஷர்களுக்கும் நாம் நன்றி உள்ளவர்களாக செயல்படுவோம். அப்படி நன்றி உள்ள செயல்படும் போது இப்ப இருக்கிற தேவை என்ன, இதை விட 1000 மடங்கு தேவைகளும் சந்திப்பதற்கு தேவனும் ரெடியா இருக்கிறார். மனுஷங்களையும் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதில் வாழ்க்கையில சோர்ந்து போகாதீங்க, திடகாத்தமா இருங்க, தெம்பா இருங்க, நன்றியா இருப்போம். அப்படி நன்றியா இருக்கும்போது என்ன நடக்குதுமா, ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்று போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.